மகாபெரிவாள் ஸ்ரீ லலிதா ரகசியகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையின் நாமங்களை சொல்லும் பொழுது அவள் எப்படியெல்லாம் மகிழ்கிறாள். அந்த நாம பாராயணத்தில் அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சந்தோஷத்தால் நம்முடைய கர்ம வினைகள் அனைத்தும் காணாமலேயே போய்விடுகிறது. அப்படிப்பட்ட பலனை தரக்கூடியது இந்த நாம பாராயணம் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது, இது என்ன ஒரு வித்யாக இருக்கும், எப்படிப்பட்ட வித்யை, எதற்கு இப்படி இத்தனை ஒரு மகத்துவம் அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? அப்படி வருவதற்கான ஒரு நாமம் ஓம் நந்தி வித்யாயை நமஹ. ஓம் நந்தி வித்யாயை நமஹ. இப்போ இதை பார்த்தோன்னு நமக்கு என்ன தோணுது? நந்தி என்ற தேவரால் உபதேசிக்கப்பட்ட வித்தை, அந்த மந்திரம் அப்படின்னு சொல்றது. இந்த மந்திரங்களை சொல்லும் பொழுது பஞ்சதசி மந்திர திரஷ்டா அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான உபாசகர்களில் நந்தியும் ஒருவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தேவி கட்கமாலால் சொல்லப்பட்டிருக்கும் யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அதில் கடைசியாக வரும் பொழுது மகேச மாதவ அப்படின்னு ஆரம்பித்து நந்தி இந்திர அப்படின்னு நந்தியை சொல்லுவாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா, திருமந்திரத்தில் நந்தியம் பெருமான் என்று நந்தியை பற்றி நிறைய சொல்கிறார்கள். ஆனா அவர் இங்கே நந்தினி யாரை சொல்றாங்கன்னு பார்க்கணும் இல்லையா? அவர் யாரை சொல்றாங்க அப்படின்னா, நந்தியாக பரமேஸ்வரனையே பல இடங்களில் சொல்லி வருகிறாராம். அப்படி பார்த்தால் பரமேஸ்வரனால் உபதேசிக்கப்பட்ட வித்தை. ஏன் அப்படின்னா, அம்பாள் உபாசகர்களில் முக்கியமானவர்கள் யார் அப்படின்னா பரமேஸ்வரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அவர்களால் உபதேசிக்கப்பட்ட வித்தை தான் இந்த வித்தை. மகாபெரியவா சரணம்.